அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களை வாழ்த்துவது மட்டுமல்ல, விஞ்ஞான உலகத்தில் பல கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. விதமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சென்னையிலேருந்து பெங்களூர் போயிடலாங்கிறான். அப்படி ஹைப்பர் லூப் அப்படி உள்ளுக்குள்ளே உருவாக்குறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது, சமுத்திரத்தில் வழியை உண்டு பண்ணுவாராம் நம்முடைய ஆண்டவர். ஏசாயா 43:16 சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குவேன். இது ஆண்டவர் சொன்னது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பல வழிகள் திறக்கப்பட போகுது. உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் பல விதங்களில் வருவாங்க. இந்த வார்த்தை சொல்லுது, ரதங்கள், குதிரைகள், யுத்தங்கள், யுத்த காரியங்கள், பல போராட்டங்கள். இந்த உலகத்தில் மனுஷன் ஒவ்வொரு விதத்தில் போராட்டத்தை சந்திக்கிறான். அந்த போராட்டத்துக்கு முடிவே இல்லை. மனதில் கூட போராட்டங்கள் இருக்குது. அந்த யுத்தங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன கர்த்தர், உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தெல்லாம் விஞ்ஞானிகள் எழும்ப போகிறாங்க. இன்றைக்கி பல காரியங்களை உலகம் கற்றுக்கொண்டு இருக்குது. இளைஞர்கள் பல விதங்கள் எழுப்பிட்டாங்க. இன்றைக்கி இளைஞர்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம் தான் அப்படியே தேசத்தை எல்லாம் கலக்கிட்டு இருக்குது. அவர்களிடத்துலேருந்து புரட்சி காரியங்கள் தோன்றுது. காக்ரோச்சிலிருந்தே எதையோ ஒன்று உருவாக்குறாங்களே. இப்போ கர்த்தர் சொல்கிற வழிகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் வெண்கல கதவுகளையும் உடைப்பார், இருப்பு தாழ்பால்களையும் முறிப்பார், சமுத்திரத்தின் ஆழத்தில் வழியை உண்டு பண்ணுவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமுத்திரத்தை அப்படி 2ஆக பிளந்து நடக்க வைத்தார். இப்போ வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் பவர். இம்பாசிபிலிட்டின்னு இருக்கே, அதாவது முடியாத காரியம், அதை முடித்து காட்டுவார் நம்ம ஆண்டவர். அதைத்தான் இப்போ நான் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இம்பாசிபிள், எது நடக்காது, இந்த திரை எடுக்கப்படாது, இந்த மலை தகர்க்கப்படாது, இந்த போராட்டம் எடுக்கப்படாது நினச்சிட்டு இருக்கீங்களோ, உங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தாலே ஒரு அதிசயம் நடக்கும்னு சொன்னார்ல கர்த்தர். மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படி சொல்லல. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மறைய போகுது. ஜெபத்துக்கு முன்னாடி உங்களை ஆயத்தமாக்குற இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சந்தித்து போய்கிட்டு இருக்கிறீங்க. சமுத்திரத்திலேயே வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர், அதுவும் இல்லாதபடி தண்ணீர் பெருக்கமா, வெள்ளத்தை பார்த்தா 2 நாளுக்கு முன்னாடி, நான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு முன்னால் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அப்படியே வெள்ளத்தில் அப்படியே ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் காப்பாற்றி கிருமினால் நடத்துகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள்லாம் உருண்டு போயிட போது உங்களுக்கு ஜெயம் வரப்போகுது. அந்த ஜெயத்தை எடுக்க போகிறோம். மனதில் நினச்சிக்கங்க, என்னென்ன போராட்டம் இருக்குது? தேசம் விட்டு தேசம் போக முடியலையா? பாஸ்போர்ட்டில் பிரச்சனையா? விசாவுடைய காரியத்தில் பிரச்சனையா? அல்லது ஏதாவது ஒரு உத்தரவு உங்களுக்கு வரணுமா? பல தேசத்திலிருந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா? எல்லாத்துலேயும் ஒரு அற்புதம் நடக்க போகுது. இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பாசிபிள், பாசிட்டிவாக பேசுங்க. நீங்கள் அன்பின் தேவனே, என் ஜனங்களுடைய விசுவாசத்திற்காக நன்றி. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொண்டு ஜெபிக்கட்டும். அந்த ஜெபத்தில் அற்புதம் நடக்கும் அல்லவா? இன்றைக்கு கதவுகள் திறக்கப்படுவதாக. ஒரு நிமிடத்தில், ஒரு வினாடியில் நீ செய்ய முடியும். அது மட்டுமல்ல, பல நாட்கள் காத்திருந்தது 10 நிமிடத்தில் நடந்து விடலாம். பல நாட்கள் காத்திருந்தது இன்றைக்கு நடந்து விடலாம். இன்றைக்கு நடத்துங்க. என் ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆசீர்வாதத்தின் செய்தி வரட்டும், ஃபோனில் வரட்டும், கடிதத்தில் வரட்டும், உத்தரவு வரட்டும், காதுகளில் என் ஜனங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. Redefining power, reaching millions.